ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக ரெயின்போவோட நெக்ஸ்ட்டு பாட்டை தான் வந்திருக்கேன். டேரெக்டாக நாம ஸ்டோரிக்குள்ள போகலாம். நான் பேசுகிற வேட இருக்கோ இது பெயின் தர மாதிரி தெரிஞ்ச சொல்லி சாரி, ஜஸ்ட் இது ஒரு ஸ்டோரி தான். ஸ்டோரியை மட்டுமே கேளுங்க, ஓகே? பாட்டுக்குள்ளே போகலாம். நான் உன்னை கஷ்டப்படுத்தணும், ஹேட் ஆக்கணும், கொஞ்சம் உன்னை பயமுறுத்தணுங்கிறதுக்காக இதெல்லாம் இப்படி பேசலை. என் கோவத்தை அதிகப்படுத்தாட்ட, ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டேவோட ஃபோர்கட்டில் கிஸ் பண்ணிவிட்டு சரிப்போ நீ பெட்டில் இரு, நான் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜொங்குக்கு அப்படி ஃப்ரெஷ்ஷப் பார்க்க போகிறாரு. இருந்தாலுமே நம்ம டேக்கு கோவம் வருது. அது என்னடா உங்களுக்கு பிடிச்ச ஒர்க் எல்லாத்தையுமே நீங்கள் பண்ணுவீங்க, எங்களுக்கு பிடிச்சதை மட்டும் நாங்கள் பண்ணக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி காண்டிலேயே நம்ம டே பெட்டில் உட்காருவார். அந்த மாதிரி உட்காந்துட்டு அப்படியே பெட்டில் பட்டுக்கிறாரு. இந்த மாதிரி பட்டுக்கிட்டோம். நம்ம ஜொங்குக்குமே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அப்படியே நம்ம டே கூட கொஞ்சம் ரொமான்டிக்காக இருக்கலான்ற மாதிரி மிரரெல்லாம் பார்த்து கேரெல்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு டே பக்கத்தில் டேயை பேக்கப் பண்ணுவார். பேக்கப் பண்ணிவிட்டு பேபி பேபி என்ன பண்ணுற அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டா நம்மகிட்டே ஸ்லீப்லாம் பண்ணலை. பட் அவருக்கு கோபம் இந்த மாதிரி திட்டுறாருல, முடியாதுன்னு அதை இக்னோர் பண்ணுறாருல, அது நம்ம டேக்கு பிடிக்காதனால சைலண்டாக அப்படியே அமைதியாக பட்டுக்கிறாரு. இந்த மாதிரி பட்டுக்கிட்டோம். இப்படி பேக்கப் பண்ணிட்டு நம்ம ஜொங்குக்கு அப்படியே கொஞ்சம் புஷ் ஆகி எழுந்து டேயோட ஃபேஸை பார்க்குறாரு. ஸ்லீப் பண்ணிட்டானா என்ன அப்படிங்கிற மாதிரி பட்டோம். ஜொங்குக்கு இந்த மாதிரி பார்க்குறத பார்த்துட்டு டே ஸ்லீப் பண்ண மாதிரி ஐஸை கிரிப்பாக க்ளோஸ் பண்ணிக்கிறாரு. இந்த மாதிரி பண்ணோம். ஓ அதுக்குள்ளேயா ஸ்லீப் ஆனா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஒன் டே முழுக்க உனக்கு ரெஸ்ட்டு கூப்பிட்டுருக்கேன், இப்படி என்னோடய ஃபீலிங்ஸ்க்கு பிரேக் போட்டியே. ஒன் டே லீவ் எடுத்துமாடா உனக்கு இப்படி ஸ்லீப்பிங் வருதுங்கிற மாதிரி டேயோட ஃபேஸை ரப் பண்ணப்படியே பேசிட்டாரு. இந்த மாதிரி பேசினோம். டே எதுவுமே பேசாமல் அப்படியே சைலண்டாக ஒரு ஸ்லீப் ஆன பர்சன்ட் எப்படி ஸ்லீப் பண்ணுவாங்களோ அதே மாதிரி இருக்கிறத பார்த்துட்டு சரி டிஸ்டர்ப் பண்ணாடா பேபி தான் ஸ்லீப் ஆயிடுச்சு, இந்த ஹஸ்பண்ட் வருவான் கொஞ்ச நேரம் அவன் கூட டைட்டாக ஸ்பெண்ட் பண்ணுறேன் திங்கிங் கூட இல்லாமல் டக்குன்னு ஸ்லீப் பண்ணிட்டான். நெக்ஸ்ட் டே பாரு நீ ஸ்லீப் பண்ணாத அளவுக்கு பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாரி நம்ம ஜொங்குக்கு அப்படியே பெட்டில் படுத்து ஸ்லீப் பண்ணால் டே அப்படியே ஐஸை ஓப்பன் பண்ணி நம்ம ஜொங்குக்கை பார்க்குறாரு. இப்போ நம்ம பாய்ஸஸ் சொன்ன எல்லாமே நம்ம டேக்கு அப்படி ரியல், அதுதான் உண்மை அப்படிங்கிற மாதிரி பேசியிருப்பாங்கல்ல, அது இப்போ ஃபுல்லாக திங்க் ஆகி நம்ம ஹயாங்ஸ் மாதிரி தான் இப்போ நம்மளும் அதே பிளேஸில் இருக்கிறோம். அப்பெல்லாம் நான் இருக்கவே மாட்டேன். இந்த டே நினச்சதை கண்டிப்பாக செய்வான். ஜொங்குக்கு தெரிஞ்சாதானே என்ன மாடல் ஆக விட மாட்டான். நான் ஜொங்குக்கு தெரியாமலே எல்லா ஒர்க்கையும் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி வேற பிளான் போடுறாரு. இந்த மாதிரி திங்க் பண்ணிட்டு இருந்தா இங்கே கட் ஆகி நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. எல்லாருமே அவங்கவுங்க ஒர்க்குக்கு போனோம். நம்ம டே ரொம்ப ஹாப்பியாக வர மூமெண்ட்டை நம்ம ஜேகப்பு ஜின்னு அப்புறம் ஃபெலிக்ஸ் ஜேகப்பு ஜின்னு நம்ம சுகா இவ்வளோ பேருமே நோட் பண்ணிட்டு என்ன நேற்று நம்ம அவ்வளோ பேர் பேசினதில் நமக்கெல்லாம் ஒரு பெயினாக இருந்தால் டே மட்டும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கானே, ஒரு வேளை ஜங்குக்கு ஓகே சொல்லிட்டானோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு 3 பேருமே டேயை மறைச்சிட்டு என்னடா ரொம்ப ஹாப்பியாக இருக்க, நீ சொன்னதை ட்ரை பண்ணி எங்களோட ஹஸ்பண்ட்ஸ் அதுக்கு அக்செப்ட் பண்ணிக்கலையே, ஜங்குக்கு ஓகே சொன்னானா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் அவர் ஓகே சொல்கிறாரு சொல்லாமல் போகிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த மாதிரி சொன்னால் எல்லாருமே ஷாக் ஆகி என்னடா சொல்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்டான். அவர் ஓகே சொன்னால் என்ன சொல்லாட்டா எனக்கு என்ன, நான் மாடல் ஆவேன் இந்த கிம் டயாங். ஓ இப்போ ஜான் டயாங்கா, இப்போ இந்த ஜான் டயாங் நான் நம்பர் 1 மாடல் ஆகி கட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் சுகா அப்படியே நம்ம டேயோட ஹேண்ட்ஸை பிடிச்சிட்டு டே டயாங் ப்ளே பண்ணி விளையாடாத, இது ரிஸ்க்கு. அப்போ தானே சொன்னேன் ஜொங்குக்கோட கேரக்டர் எங்கள் ஹஸ்பண்ட் மாதிரி கிடையாதுன்னு நம்மள எப்படி பேசிகிட்டு இருக்க நீ. ஹயாங் நீங்கள் ஜொங்குக்கு மட்டும்தான் திங்க் பண்ணுறீங்க, நானும் உங்களை மாற்றிட்டு கிடையாது. இந்த டேயும் டிஃப்ரெண்ட்டு தான். நான் இதுக்காக என்னோடய ஃபீலிங்ஸை அதர் பர்சன்ஸுக்காக விட முடியாது. கண்டிப்பாக நான் ஒரு மாடல் ஆவேன். ஜொங்குக்கு தெரிஞ்சது தானே அவன் என்கிட்ட ஃபைட்டுக்கு வருவான். ஜொங்குக்கு மாமாவும் எனக்கு வேணும், என்னோடய ஆம்பையும் நான் என் பண்ணுவேன், என்னோடய ஆம்பிஷனையும் நான் என் பண்ணுவேன். இதை நீங்கள் என் கூட இருந்துட்டு பார்க்க போகிறீங்க. முடிஞ்சால் எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், இல்லைன்னா விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஏன் டே நீ இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிற. ஹயாங் நான் சொல்கிறது சொல்லிட்டேன், கண்டிப்பாக நான் ஒரு மாடல் ஆவேன். முடிஞ்சால் நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணி ஹெல்ப் பண்ணிங்கன்னா நான் ஜங்கு கூட ஹேண்ட்ஸில் சிக்காமல் என்னால் தப்பிக்க முடியும். எனக்கு ஹெல்ப் பண்ணுவீங்களா அப்படிங்கிற மாதிரி டே கேட்கவும் சரி நம்மளால தான் முடியல, டே இவ்வளோ கான்ஃபிடென்ஸாக செய்கிறேங்கிறானேங்கிறதுக்காக
கண்டிப்பாக நீ கேட்குற ஹெல்ப்பை நாங்கள் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி பாய்ஸஸும் சொல்கிறாங்க. இந்த மாதிரி சொல்கிறது கேட்டு அப்படி 3 மெம்பர்ஸையும் டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், கண்டிப்பாக நான் ஒரு மாடல் ஆகி காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி நேராக காலேஜுக்கு வருவாரா. அந்த மாதிரி காலேஜுக்கு வந்தால் இப்போ நம்ம ஹாரி பக்கத்தில் தான் டென்ஷன்லேயே உட்காந்துருக்காரு. இந்த மாதிரி உட்காந்துருக்கிறத நம்ம ஹாரி நோட் பண்ணிவிட்டு, என்னடா கொஞ்சம் டேஸாகவே காலேஜுக்கு வரல, மேரேஜ் ஆயிருச்சு, ரொம்ப டென்ஷனாக இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், நல்லா ஒரு மாடலாக ஆக முடியாது போலுக்குடா, என்னோட மாமா ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கிறாரு, என்னோட ஹயாங்ஸுமே இந்த மாதிரி தான் பேசுகிறாங்க, நான் அவங்கக்கிட்ட ஹெல்ப் கேட்டிருக்கேன், என்ன பண்ணேன்னு எனக்கு தெரியல, ஆனால் நான் என் மாமாவுக்கு தெரியாமலேயே ஒரு மாடல் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்வாரா. அந்த மாதிரி சொல்கிறத கேட்டு கண்டிப்பாக நீ மாடல் ஆகலாம், நான் உனக்கு எல்லா ஹெல்ப்பையும் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி காலேஜில் ட்ரெயின் பண்ணால் தானே நம்மகிட்டே வந்து ஜங்குக்கு டான்ஸ் சிக்குவார், ஆனால் அதர் பிளேஸ்லனா தெரியாதுல்ல அப்படிங்கிறதுனால நம்ம ஹாரியுமே நம்மகிட்டையோட அந்த எய்முக்கு ஹெல்ப் பண்ணுறேனுங்கிறாரு. இதை கேட்டு நான் அம்மாட்டே ரொம்ப ஹாப்பியாகி தேங்க்ஸ்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். இங்கே கட் ஆகி இப்போ அப்படியே கிளாஸ் நடந்துகிட்ருக்கு. இந்த மாதிரி கிளாஸ் நடந்துகிட்டு இருந்தா இப்போ நம்ம ஜங்குக்கு தான் கிளாஸில் நோட்ஸ் எழுதிக்கிட்டே டேயை நோட் பண்ணுறாரு. இந்த மாதிரி நோட் பண்ணால் டே வந்து கிளாஸையே கவனிக்கலை, ஆனால் அதுக்கு பதிலாக நம்ம டே வந்து ஃபேமிலி மெம்பர்ஸோட மூமெண்ட்ஸ், பிஹேவியர்ஸ் அதை தான் திங்க் பண்ணிகிட்டே இருப்பார். பாய்ஸஸ் எல்லோரும் ஒவ்வொருத்தரும் ஒன்று ஒன்றா பேசினாங்களே, அதையே திங்க் பண்ணிகிட்டு இருக்கிறத நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு டேயாங் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டா நம்ம டேக்கு தான் கேட்கலையே, அவர் தான் வேறு திங்கிங்கில் இருக்கார்ல, அதனால் அவருக்கு கேட்கவே இல்லை. திரும்பவும் டேயாங்கிற மாதிரி கூப்பிட்றாரு. இப்போவுமே எந்த ரெஸ்பான்சிபிளும் பண்ணாத மூமெண்ட்டை பார்த்துட்டு ஹாரி வந்து நம்ம டே லைட்டாக கிக் பண்ணுற மாதிரி பண்ணுறாரு. ரியாலிட்டி இல்லாமல் இருக்கானுங்கிற மாதிரி லைட்டாக அப்படி பண்ணால் என்னடா அப்படிங்கிற மாதிரி நம்ம டே வந்து ஹாரியை நோட் பண்ணால், உன்னை ப்ரொஃபஸர் கூப்பிட்டுக்கிட்டே இருக்காரு, என்ன பண்ணிகிட்ருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் இப்போ அப்படியே நிமிர்ந்து நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணால் ஜங்குக்கு செம்ம கடுப்பில் நம்ம டேயை பார்த்து முறைச்சிட்டு கிளாஸ் முடிஞ்சதோட ஸ்டாஃப் ரூமுக்கு வர்ற அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே அவரோட சேரில் உட்காந்தபடி நாளைக்கு இதெல்லாம் டெஸ்ட்டு ஒழுங்காக ப்ரிப்பேர் பண்ணுங்கங்கிற மாதிரி வேற பேசுகிறாரு. பேசிட்டு அப்படியே அவரோட ஒர்க்கை பண்ணிகிட்டு இருந்தா நம்ம டே தான் ஏன்டா அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கு அப்படிங்கிற மாதிரி டேட்டை நம்ம ஹாரி கேட்டான். டே என்ன பண்ண ஏட்டி பண்ணேன்னு தெரில, அதுதான் டென்ஷன்லேயே இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இந்த மாதிரி பேசிகிட்டு இருப்பாரு. இங்கே டைம் ஸ்கிப் ஆகி கிளாஸ் எண்ட் ஆகி நம்ம ஜங்கு கரெக்டாக அவரோட ஸ்டாப் ரூமுக்கு அவரோட ரூமுக்கு போகிறாரு. இந்த மாதிரி போனோம் டே தான் ஸ்டாப் ரூமுக்கு வர சொல்லியிருப்பார்ல, அதனால் நம்ம டேயுமே நம்ம ஜங்குக்கு ஃபாலோ பண்ணப்படி கரெக்டாக அந்த ரூமுக்குள்ள என்ட்ரானா டேயை நோட் பண்ணிவிட்டு, என்னாச்சு உனக்கு? நானும் பார்த்துட்ருக்கேன், மார்னிங்லேருந்து நீ ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்க, என்ன பிரச்சனை இப்போ? என்கிட்ட என்ன ஃபைட் பண்ணுறியா, ஸ்ட்ரகிள் பண்ணுறியா நீ இந்த மாதிரிலாம் பண்ணிட்டா நான் உனக்கு எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி எதுவும் திங்க் பண்ணிகிட்ருக்கியா, என்ன பண்ணிக்கிட்டுருக்க, எதனால இந்த மாதிரி நீ கிளாஸை கூட ஒழுங்காக கவனிக்காமல் வேறு எதையோ மூமெண்ட்ஸ்லாம் திங்க் பண்ணிகிட்ருக்க, என்னாச்சுட்டே உனக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இப்படி கேட்டால், அது ஒன்றும் இல்லை, எனக்கு லைட்டாக கொஞ்சம் ஃபீவராக இருந்த மாதிரி இருந்துச்சு, அதான் நான் கிளாஸை லைட்டாக கவனிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஃபீவர்னோடனே நம்ம ஜங்கு கொஞ்சம் ஷாக் ஆகி, ஏன்னா ஃபீவரா, ஒன் டே முழுக்க ரெஸ்ட் எடுத்து அப்புறமா உனக்கு ஃபீவர் வந்துட்டு அப்படிங்கிற மாதிரி டே கிட்ட க்ளோஸாக வந்து டேயோட சீக்ஸ் எல்லாம் டச் பண்ணி பார்க்குறாரு, நெக்கெலாம் டச் பண்ணி பார்க்குறாரு. ஃபீவர் தான் இல்லையே, அதனால ஃபீவர் இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஃபீவர்னு கிடையாது, ஃபீவருக்கு எப்படிலாம் இருந்துச்சோ அந்த மாதிரி எனக்கு இருந்துச்சு, ஒரு வேளை ஃபீவர் தான் வருதோன்னு நான் அந்த மாதிரி திங்க் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி டே இப்படி சொல்கிறத கேட்டுட்டு நம்ம ஜோங்குக்கு தான் டேயோட ஹிப்பை ஹோல்ட் பண்ணபடி டே க்ளோஸ் அழுக்கிறாரு. அப்படியா பேபி, ஃபீவர் தான் திங்க் பண்ணிட்டு இருந்தீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் வேற திங்க் பண்ண அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜோங்குக்கு நோட் பண்ணா, இந்த மாமனெல்லாம் திங்க் பண்ணலையா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் நம்மகிட்டே கொஞ்சம் ஷையாகி என்னை பிடிச்சிருக்காண்ட ஹக்கை பிரேக் பண்ணிவிட்டு, மாமா இப்படிலாம் காலேஜில் பேசாத, அப்புறம் என்ன பண்ணுவேன்னு தெரியாது, நீ என்ன ஏதோ பனிஷ் பண்ண திட்டுதான் கூப்பிட்றேன்னு பார்த்தா இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கப்போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டே அங்கேருந்து போகலானுங்கிற மாதிரி போனால் டேயோட ஹேண்ட்ஸை அப்படியே பிடிச்சி லாக் பண்ணபடி கிரிப்பை பிடிக்கிறாரு. பிடிச்சிட்டு என்ன பண்ணிகிட்ருக்க, நீ இப்படிலாம் சொல்லிட்டு போனீன்னா நான் உன்னை அப்படியே விட்டுருவேனா, அப்படிலாம் விட முடியாதுங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயை பேக்கப் பண்ணபடி டே கிட்ட கொஞ்சம் ரொமான்டிக்காக பேசுகிறாரு, கிஸ் பண்ணுறாரு, நெக்லாம் அப்படி கிஸ் பண்ணபடி கொஞ்சம் நம்ம டே கூட க்ளோஸாக இருக்கிறாரு. இந்த மாதிரி டைட்டை ஸ்பெண்ட் பண்ணால் இங்கே கட் ஆகி அப்படியே ஒரு 2 days கிட்ட ஃபாஸ்ட் ஆகுது. ஹாரி வந்து ஒரு நியூ பிளேஸ்க்கே கூப்பிட்டு போயிருக்கான்.
அங்கே வந்து நம்ம டேக்கு ட்ரைனிங் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம டே மாதிரி நிறைய பர்சன்ஸ் வந்து மணி கொடுத்து அந்த பிளேஸில் ட்ரெயின் பண்ணிகிட்ருக்காங்க. அதே பிளேஸில் இப்போ நம்ம ஹாரியும் டேயுமே ட்ரெயின் பண்ணுறாங்க. ஈவினிங் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக ப்ளே கிரவுண்டில் விளாடலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக் பர்மிஷன் வேறு கொடுத்துருப்பார்ல. அதனால அந்த டயத்தை கரெக்டாக கீப் அப் பண்ணி இந்த பிளேஸில் வந்து ட்ரெயின் ஆகுறாரு. இந்த மாதிரி ட்ரெயின் ஆனால் நம்ம டேயும் நம்ம ஹாரியும் தான் இப்போது அந்த பிளேஸில் வந்து ஒரு சின்னதாக ஒரு ட்ராமா மாதிரி பண்ணணும், ஒரு ஆக்டிங் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாரையுமே பேராக நிற்க விட்ருக்காங்க. அது வந்து ஒரு பார்க்கில் ஒரு 20 மெம்பர்ஸ் அப்படி பேராக 10 மெம்பராக இப்போ நிற்கிறாங்க. 10 கப்பிள்ஸாக நிற்கிறாங்க. இந்த மாதிரி நின்றுட்டு நம்ம டேயும் நம்ம ஹாரியும் தான் ஒரே பிளேஸில் சேமாக நிற்கிறாங்க. இந்த மாதிரி நின்னா அந்த பர்சன்ஸ் வந்து இவ்வளோ நாள் ப்ராக்டிக்ஸ் இப்படிலாம் பண்ணணும் அப்படிலாம் பண்ணணுங்கிற மாதிரி சொல்லி கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து டான்ஸ் பண்ணுறது, பேசுகிறது, அந்த லுக்கெலாம் வேணும்ல. அதுக்காக உங்கள் யாருக்கெல்லாம் இந்த அளவுக்கு டான்ஸ் ஸ்கில் தெரியுதுன்னு பார்க்கணுங்கிற மாதிரி ஒரு ஃப்ரீயாக இருக்கிற பிளேஸில் ஒரு பார்க்கில் கொண்டு வந்து தான் அதை வந்து அந்த இதை சொல்லி கொடுத்துட்டு அதை ஒரு வீடியோ மாதிரி கேட்சப் பண்ணுவாங்க. ஆல்ரெடி அதை ட்ரெயின் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ வீடியோவாக அதை எடுக்க வந்திருக்காங்க. பார்க்குன்னா பார்க்க நல்லா இருக்கும்ல. அதனால் அந்த பிளேஸில் வந்து இப்படி இவங்க எல்லோரும் சேர்ந்து அப்படி ஒர்க் பண்ணால் இந்த மூமெண்ட்டை நம்ம நோட் பண்ணிவிட்டு டே பார்க்கில் நிற்கிறோமே, யாராவது பார்த்தா என்னடா நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து கொஞ்சம் டவுட்டில் கேட்டால், உன்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருமே இந்த பார்க்குக்கு வர மாட்டாங்க, இது ரொம்ப தூரத்தில் இருக்குது, நீ டென்ஷன் ஆகாதுங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹாரியும் நம்ம டேயுமே ஸ்டெப் போடுறாங்க. அதாவது அவங்க என்ன ட்ரெயின் பண்ணாங்களோ அதை கரெக்டாக அந்த பர்சன்ஸ் எல்லாருக்கூடையும் சேர்ந்து இப்படி பண்ணுற மூமெண்ட்டை அதே பார்க்குக்குள்ளே நம்ம ஜங்குக்கும் ஜிமினாவும் நோட் பண்ணிடுவாங்க. நம்ம ஜிமினாவும் ஜங்குக்கும் நோட் பண்ணிவிட்டு இது இல்லை அப்படிங்கிற மாதிரி ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா ஆல்ரெடி நம்ம ஜங்குக் இந்த பிளேஸ்க்கு ஒரு மூமெண்ட்டுக்காக தான் வந்திருப்பாரு. அதாவது ஆல்ரெடி நம்ம ஜங்குக்கும் நம்ம ஜிமினாவும் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஒரு பிளேஸ்க்கு ட்ரிப்பு போகணும், எந்த மாதிரி பிளேஸ் ஒன்றுங்கிற மாதிரி நோட் பண்ண போயிருப்பாங்கள்ல. அந்த மாதிரி இது ஒரு பிளேஸ்க்கு தான் பார்க்கில் நம்ம இந்த மாதிரிலாம் நம்ம ஸ்டூடெண்ட்ஸை இப்படி ஃப்ரீயாக இருக்கிற பிளேஸ்க்கு கூட்டு வந்து கிளாஸ் எடுக்கலாமா, ட்ரெயின் பண்ணலாமாங்கிற மாதிரி பிரின்ஸ்பல் ஏதோ சொல்லியிருப்பார் போலுக்கு. அந்த ஒர்க்குக்காக பார்க்கை வந்து கொஞ்சம் சுற்றி பார்க்குறாங்க. அந்த பிளேஸ் எப்படி இருக்குது, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பிடிச்ச மாதிரி இருக்குமா அப்படிங்கிற மாதிரி அவங்க அந்த பிளேஸை நார்மலாக செக் பண்ண தான் வந்திருப்பாங்க. ஆனால் அதே பிளேஸில் இந்த ஹாரி, டே கொஞ்சம் மெம்பர்ஸ் இப்படி டான்ஸ் பண்ணி ஆட் பண்ணிகிட்ருக்க மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு ஜிமினா தான் டே ஜங்குக் இந்த மாதிரி இவங்கெல்லாம் ஆட் பண்ணிகிட்ருக்க மூமெண்ட்டை பார்க்க சொல்ல இதே பிளேஸில் டே இருந்தால் அப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் கொஞ்சம் ஹாப்பியான மூமெண்ட்டை சொன்னோம். நம்ம ஜங்குக் அப்படியே ஜிமினா பார்த்து முறைக்கிறாரு. சும்மா அதனடா சொன்னேன், டே என்ன இந்த பிளேஸில் இருக்கே போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். நம்ம ஜங்குக் வந்து டே டான்ஸ் ஆடுற மூமெண்ட்டை பார்த்துருவாரு ஹாரி கூட சேர்ந்து. இந்த மாதிரி டே பார்த்துட்டு அது டே தானடா அப்படிங்கிற மாதிரி ஜிமினாட்ட கேட்டோம். ஜிமினாவுமே அது டே மாதிரி தான்டா இருக்குதுங்கிற மாதிரி நோட் பண்ணால் நம்ம ஜங்குக்கையும் ஜிமினாவையும் நம்ம டே பார்த்துருவாரு. ஹாரியை நோட் பண்ணிவிட்டு டேய் என்னடா வர மாட்டாங்கன்னு சொன்னேன், என் முன்னே வந்து நிற்கிறான் என் மாமே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு செம ஷாக்கானா அந்த பிளேஸில் டான்ஸ் ஆடிட்டுருக்க சொல்லி ஜங்குக்கை பார்த்த பயத்தில் நம்மகிட்ட அங்கேருந்து ஓடுவாரா. அந்த மாதிரி ஓடுனா அது டேயாக தான் இருக்கணுங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு என்ன செய்வார்னா டேயை துரத்துறாரு. இந்த மாதிரி துரத்துனா வந்து ஜங்குக்கோட ஹேண்ட்ஸில் சிக்குனா மாட்டிடுவானுங்கிற மாதிரி ஹாரி அவனோட கார் எடுத்துகிட்டு இந்த மாதிரி பார்க்கை விட்டு வெளியே ஓடி வர டேக்கு முன்னாடி வந்து கரெக்டாக என்ட்ராகிறாரு. இந்த மாதிரி என்ட்ரானா டக்குன்னு நம்ம வந்து அந்த காருக்குள்ளே உட்காந்து அப்படியே நேராக ப்ளே கிரவுண்டில் பாய்ஸ் விளாடுவாங்களா அந்த பிளேஸ்க்கு போவாங்க. அந்த மாதிரி போனால் கண்டிப்பாக இது டேயாக இருந்தால் ப்ளே கிரவுண்டில் அவன் இருக்க மாட்டானுங்கிற மாதிரி ஜங்குக்குமே அவரோட காரை எடுத்துகிட்டு நேராக அந்த ப்ளே கிரவுண்டுக்கு தான் போகிறாரு. இந்த மாதிரி போனோம். ஆல்ரெடி ஹாரி தான் நம்ம டேயை பிக் பண்ணி ப்ளே கிரவுண்டுக்கு கூட்டு வந்துட்டாரே. அதனால 2 பேருமே ப்ளே கிரவுண்டில் பாய்ஸஸ் கூட விளாடுற மாதிரி ஃபுட்பால் விளாண்டுட்ருக்காங்க. இந்த மாதிரி விளாண்டுட்டு இருக்கிறத பார்த்துட்டு நம்ம ஜங்குக்கு ரொம்ப ரொம்ப டவுட் ஆகி டென்ஷன்லேயே நம்ம டேயை நோட் பண்ணுறாரு. நான் அந்த பார்க்கில் பார்த்தது டே தான், ஆனால் இப்போ இந்த பிளேஸில் என்ன பண்ணிகிட்ருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக் அப்படியே நம்மகிட்ட இந்த மாதிரி ஃபுட்பால் ப்ளே பண்ணி விளாண்டுட்ருக்க மூமெண்ட்டை நோட் பண்ணால் பக்கத்தில் ஜிமினா வந்து நின்றுட்டு என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், டே நீ நல்லா பார்த்தல, அங்கே டே தானே நின்றுது, அது டே தானே, ஆனால் இங்கே பாரு இங்கே இந்த பிளேஸில் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கான், ப்ளே பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் கூட விளாண்டுட்ருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அது ஒருவேளை உன்னோட இமேஜினேஷனாக இருக்கும்டா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமினா சொல்கிறாரு. இந்த மாதிரி சொன்னால் நம்ம ஜங்குக்கை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி ஒரு ரியாக்ஷனை கொடுத்துட்டு நேராக ஜங்குக்கிட்ட வந்துட்டு
மாமா இங்கே என்னடா பண்ணுற அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், அது ஒன்றும் இல்லாட்டே, நான் வந்து நம்ம 2 பேருமே ஒன்றா ஹவுஸ்க்கு போகலான்னு திங்க் பண்ணேன். அதான் என் ஒர்க்கை முடிச்சுட்டு உன்னை இந்த பிளேஸ்லேருந்து கூட்டிகிட்டு போகலான்னு வந்தேன். எல்லாம் முடிஞ்சிச்சா கிளம்பலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், ஆ கிளம்பலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டக்குன்னு அந்த காரில் போய் உட்காந்தோம். ஜிமின் அவரோட காரில் போகிறாரு, அவரோட காரில் போனோம். ஹாரி தான் எப்படியோ சேஃப் ஆகிட்டான்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹாரி அவனோட ஹவுஸ்க்கு போனான். நம்ம ஜங்குக்கு டவுட் அதிகமாகி கண்டிப்பாக பேசியே தீரணும், அந்த பிளேஸில் இருந்துட்டு யாருங்கிறது தெரிஞ்சே தீரணுங்கிற மாதிரி சொல்லிட்டு நோட் பண்ணுறாரு. நோட் பண்ணிட்டு நான் அவன்கிட்ட ஒன்று கேட்டால் தப்பாக எடுத்துக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், சொல்லி ஜங்குக்கு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டான். நீ இவ்வளோ நேரம் ப்ளே கிரவுண்ட்லேயா இருந்த அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், ஏன் மாமா உனக்கு டவுட்டாக இருக்குதா? வேணா என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்க வேண்டியது தானே, நாங்கள் இவ்வளோ நேரம் டோர்னமெண்ட் வச்சு தான் ப்ளே பண்ணோம். நீ லாஸ்ட் செகண்டில் நான் வின் ஆகிற டயத்தில் வந்து கேமை வின் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பிளேஸில் இருந்த மாதிரியே நம்மகிட்டே பேசுகிறாரு. இந்த மாதிரி பேசுகிறத கேட்டு நம்மகிட்டே வந்து கையும் காலமாக பிடிக்கலல்ல, சும்மா தானே பார்த்துருக்காரு. அதனால நம்மகிட்டையுமே கொஞ்சம் பயத்தை அவருக்குள்ளே கண்ட்ரோல் பண்ணபடி நம்ம ஜங்குக்கிட்ட நார்மலாகவே பேசுகிறாரு. இந்த மாதிரி பேசுனா இங்கே கரெக்டாகி இப்போ படிக்க கரெக்டாக ஹவுஸ்குள்ளே கார் என்ட்ராகுது. இந்த மாதிரி என்ட்ரானா அவரோட ரூமில் போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணபடியே காலேஜ் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஜங்குக்குமே சரி அது நம்மளோட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் இருக்கும். பற்றி திங்க் பண்ணிட்டு இருந்ததுனால நம்ம டேயோட திங்கிங்கில் ஏதோ ஒரு பையனை தான் பார்த்துருக்கோம், அதை திங்க் பண்ணியிருக்கோங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவருமே இதை ஃப்ரீ பண்ணி விட்டுருவாரு. இந்த மாதிரி ஃப்ரீ பண்ணி விட்டா இப்போ நம்ம ஜிமினா தான் ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு, காலேஜில் ஏதோ முக்கியமான ஒரு ஒர்க்காக உன்னை பிரின்ஸிபல் அவரோட ஹவுஸ்க்கு வர சொன்னார் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், என்னங்கிற மாதிரி கேட்டால் அது ஏதோ முக்கியமான ஒரு ஒர்க்காண்டா, உன்ட்ட தான் பேசணுமா, அவரோட ஹவுஸ்க்கு போவியா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஜங்குக்கு மட்டும் இப்போ அந்த பிளேஸ்லேருந்து நேராக அவரோட ஹவுஸ்க்கு, அதாவது பிரின்ஸிபலோட ஹவுஸ்க்கு போகிறாரு. இந்த மாதிரி போனோம். இப்போ நம்ம ஜிமினா தான் கரெக்டாக சுகா கிட்ட வந்து சுகாவை பிடிச்சி திட்டுறாரு. உன் பிரதர் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கான், இந்த மாதிரி அந்த பார்க்கில் ஹாரி கூட டான்ஸ் பண்ணால் அது என் 2 ஐயால் பார்த்தேன். அது மட்டும் இல்லை, ஜங்கு கொஞ்சம்னா அவனை பிடிச்சிருந்துருப்பான். ஆனால் கரெக்டான டயத்தில் ஹாரி வந்து காரில் சேவ் பண்ணி கூப்பிட்டு போயிட்டான். நான் காரில் ஏறின ஹோல் மூமெண்ட்டையுமே பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னான். நம்ம சுகா வந்து சேவ் பண்ணதுக்காக அது எல்லாம் கிடையாதுங்கிற மாதிரி சொன்னான். இப்படி சுகா சொல்லிக்கிட்டே இருந்தால் அதே ரூமுக்குள்ளே ஃபிலிக்ஸ் என்றாகி கிடையாதா, அது தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஃபிலிக்ஸுமே அதே பிளேஸில் நம்ம இந்த மாதிரி ஹாரியோட காருக்குள்ளே வேகமாக வந்து என்றான மூமெண்ட்டாக பார்த்துருந்துருப்பாரு. தான் அந்த காருக்குள்ளே என்றானா. நான் நல்லா நோட் பண்ணேன். டேயோட காரை ஃபாலோ பண்ணிட்டும் போனேன். அவன் கரெக்டாக ப்ளே கிரவுண்டுக்கு ஜங்குக்கு போகிறதுக்கு முன்னாடியே போயிட்டான். இங்கே என்ன நடந்துட்டுருக்கு ஹயாங் அப்படிங்கிற மாதிரி சுகா கிட்ட ஃபிலிக்ஸ் ரொம்ப கோமா கேட்டான். ஜேகப் வந்து என்ன பண்ண ஏது பண்ணன்னு தெரியாமல் ஃபிலிக்ஸ் பக்கத்தில் வந்து நின்னா. இந்த மாதிரி எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு என்னடா ஆச்சு அப்படிங்கிற மாதிரி ஆறாமந்தா இந்த மாதிரி ஜங்குக்கு தெரியாமல் இப்படி ஒரு ஒர்க் பண்ணியிருக்கான் அப்படிங்கிற மாதிரி இவ்வளோ டேஸ் சும்மா ஃப்ரெண்ட்ஸ் கூட ப்ளே பண்ணி விளாட்றேன்னு சொல்லிட்டு அவன் சீக்கிரட்டாக வந்து மாடலுக்கு ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருந்திருக்கான் அப்படிங்கிற மாதிரி அதையும் சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம ஜின்னு சுகா ஜேகப் 3 பேருமே செம ஷாக் ஆகுறாங்க. இந்த மாதிரி மொத்தமாக கண்டுபிடிச்சிட்டாங்களே, நம்ம ஜங்குக்கிட்ட சொல்லிடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணால் இதை ஆரம் நோட் பண்ணிவிட்டு டயாங் அப்படிங்கிற மாதிரி கூப்பிடவும் கரெக்டாக ஜங்கு கூட ரூம்லேருந்து அப்படியே வெளியே வர்றாரு. வெளியே வந்துட்டு நம்ம ஆரம்ப நோட் பண்ணுறாரு. என்னாச்சு ஹயாங் அப்படிங்கிற மாதிரி கேட்பாரா, என்கிட்ட வா நீ அப்படிங்கிற மாதிரி சொல்லி கூப்பிடவும் நம்ம கரெக்டாக வந்து நம்ம ஆரம்பிக்கிட்ட நின்னா ஃபிலிக்ஸும் ஜிமினாவும் என்னெல்லாமா சொல்கிறாங்களே, நீ இங்கே இருந்து இப்படி ஒரு பார்க்கில் போய் ஆக்டிங் பண்ணியா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் நம்மகிட்டே வந்து நம்ம ஜின்னு ஜேகோப்பு நம்ம சுகாவை நோட் பண்ணிவிட்டு என்ன மாதிரி பேசுன்னு தெரியலையே, இங்கே என்ன நடந்துட்டுருக்குன்னு தெரியலையேங்கிற மாதிரி நோட் பண்ணிவிட்டு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னால் ஃபிலிக்ஸ் காண்டாகி டேயோட ஷார்ட்டாக கிரிப்பாக பிடிச்சிட்டு போய் சொல்கிறியா எங்ககிட்டயே நீ? நான் இங்கே 2 ஐயால பார்த்தேன். நீ தான் ஹாரியோட காரில் என்றான. அவன் அங்கேருந்து உன்னை சேவ் பண்ணி கரெக்டாக ப்ளே கிரவுண்டில் கொண்டு விட்டான். நான் உன்னை ஃபாலோ பண்ணிட்டு தான் வந்துட்டு அப்படிங்கிற மாதிரி ஃபிலிக்ஸ் திட்டுறதை பார்த்துட்டு ஏன் ஹயாங் என்னை திட்டுற அப்படிங்கிற மாதிரி பேசினா நம்ம ஃபிலிக்ஸுமே ஒரு கோவத்தில் ஷார்ட்டாக பிடிச்சாலுமே கிட்ட வந்து ரொம்ப ரூடாலாம் பேச மாட்டேங்கிறாரு. இங்கே பாரு ஜங்குக்கு இது தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக உங்ககிட்ட ஃபைட்டுக்கு வருவான்டா, ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற?
இந்த மாதிரிலாம் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி ஃபிலிக்ஸ் பேசினா, என்ன இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க, நான் தான் பண்ணலான்னுங்கிறோம்ல, போகலான்னுங்கிறோம்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். சுகா அப்படியே நம்ம லைட்டாக ஹக் பண்ணபடி, அதான் என்னோட பிரதர் இவ்வளோ தூரத்துக்கு சொல்கிறான்ல ஃபிலிக்ஸ், ஏன் இந்த மாதிரி அவனை பயமுட்டுற, இங்கே பாரு ஹயாங் அப்படிங்கிற மாதிரி ஆரம்ப நோட் பண்ணிவிட்டு, அவன் நார்மலாக அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் ப்ளே பண்ணி விளையாட போயிருப்பான். நீங்கள் எல்லோரும் தான் தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஹக் பண்ணபடி பேசினோம். சுகா ஹக் பண்ண அந்த மூமெண்ட்டுக்கு நம்ம கொஞ்சம் ரிலீஃப் ஆகுறாரு. ரிலீஃப் ஆகி நம்ம ஃபிலிக்ஸையும் ஆரமையும் நோட் பண்ணோம். நம்ம ஃபிலிக்ஸ் வந்து இன்னும் கோவமாகி சுகாவையும் டேயும் பிரித்து விட்டுட்டு, நீங்கள் எப்போதுமே அவனை சேவ் பண்ணவே பார்க்குறீங்க, இந்த மாதிரி சேவ் பண்ணிக்கிட்டே இருந்தால் ஒன் டே ஜங்கு கண்டிப்பாக டேயை அவன் கண்ணுக்கு அங்கே பார்ப்பான், அன்னைக்கு ஹெவியாக பனிஷ்மெண்ட் பண்ணுவான், இன்றைக்கி அவன் தப்பிச்சிருக்கான் அப்படிங்கிற மாரி சொல்லி திட்டிட்டு, இனி இந்த ஒர்க்கெலாம் பண்ணாத, இதெல்லாம் உனக்கு கரெக்ட் இல்லை அப்படிங்கிற மாரி எக்கச்சக்கமாக ஃபிலிக்ஸ் திட்டுறதும், அந்த மூமெண்ட்டை பார்த்து நம்ம டேக்கு ஒரு மாதிரியான ஃபிலிக்ஸை அப்படியே நம்ம நிப்பாட்டிட்டு, அவனுக்கு சாஃப்டாக சொன்னாலே புரியும் அப்படிங்கிற மாதிரி சொன்னால், அவனுக்கு நீங்கள் எந்த மாதிரி சொன்னாலும் புரியாது அப்படிங்கிற மாதிரி நம்ம சுகா சொல்கிறாரு. இந்த மாதிரி பிரதர்ஸ்குள்ளே தான் பிரதர்ஸ் ஃபைட் பண்ணிக்கிறாங்க. நம்ம ஜின்னு ஜிமினா அவங்க எல்லோரும் ஜேக்கப் இவங்க 3 பேருமே ரொம்ப அமைதியாக சைலண்டாக இருக்கிறாங்க. ஏன்னா இப்போ ஃபைட் பண்ணால் ஓம் பிரதர் தான்டா என்கிட்ட எல்லாத்தையுமே மறைக்கிறான்னு ஜங்குக் இவங்க கிட்ட தானே ஃபைட்டுக்கு வருவார். அதனால தன்னோட பிரதரை இவங்க எல்லோரும் கண்ட்ரோல் பண்ண பார்க்குறாங்க. ஆனால் பட் நம்ம டீம் ஆளுக்கு பேசுகிறது, அதோட ஆரம் வேண்டானுங்கிறது, நீ இப்படிலாம் பண்ணினா ஜங்குக்கு ஒன்று திட்டுவானுங்கிறது, அப்படிலாம் ஒன்றும் பண்ணல, சும்மா அவனை பயப்படுத்தாதீங்கிறானுங்கிற மாதிரி சுகா நம்ம டேக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி பேசுகிறது. இந்த மாதிரி சுற்றி நின்று இப்படி பிரதர்ஸ் ஃபைட் பண்ணுற மூமெண்ட்டை பார்த்து ஷட் அப் அப்படிங்கிற மாதிரி நம்ம கத்துவாரா. அந்த மாதிரி கத்துனா எல்லாருமே கொஞ்சம் ஷாக் ஆனோம். இந்த ஹோல் மூமெண்ட்டையுமே நம்ம டேயோட பேரண்ட்ஸ் ஜங்குக்கோட பேரண்ட்ஸ் 2 ஃபேமிலி மெம்பர்ஸுமே நோட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இந்த மாதிரி நோட் பண்ணால் என்ன உங்களுக்குள்ளேயே அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க, விட்டா என்ன வச்சு ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் அடிச்சுப்பீங்க பொழுக்கு, பிரிஞ்சிடுவீங்க பொழுக்கு, என்ன நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள் அப்படிங்கிற மாதிரி தன்னோட பிரதர்ஸை பார்த்து கத்துறாரு. இந்த மாதிரி கத்துனா டயாங் இதுக்கெல்லாம் நீ தான் காரணம், நாங்கள் 3 மெம்பர்ஸ் இப்படி ஃபைட் பண்ணதுக்கு நீ மட்டும்தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி ஃபிலிக்ஸ் திட்டுனா, ஹயாங் என்னை திட்டுறீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அவன் உன்னை திட்ட மாட்டான்டா அப்படிங்கிற மாதிரி நம்ம சொன்னால், அப்போ என்ன அவன் என்ன மாதிரி என்கிட்ட பேசிகிட்டு இருக்கான், என்னை அவன் திட்ட தான் செய்கிறான் அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்ட ஆரம்பிக்கிட்ட போனோம். நீ பண்ணுறது தப்பு இல்லடா அப்படிங்கிற மாதிரி சொன்னால், ஓ நாங்கள் பண்ணுறதுலாம் தப்பு, நீங்கள் பண்ணுறதுலாம் தப்பே இல்லையோ அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கோவமா எல்லார்ட்டையும் பேசுகிற மாதிரி இப்படி பேசுகிறத பார்த்துட்டு சுகா டக்குன்னு டேயோட மவுத்தை க்ளோஸ் பண்ணிவிட்டு, வேண்டாம் டேமா ப்ளீஸ், அது உன்னோட பிரதர்ஸ், சும்மா அப்படியே ஃப்ரீ பண்ணி விட்டுரு, அவங்கக்கிட்ட நான் இனி இந்த மாதிரி பண்ண மாட்டேன், எங்கேயும் போக மாட்டேன்னு மட்டும் சொல்லு அப்படிங்கிற மாதிரி சுகா சொல்லுவாரா. இந்த மாதிரி பேசுகிறத கேட்டு நம்மகிட்ட இன்னும் காண்டாக்கி சுகாவோட ஆன்சர் சொல்லிட்டு, என்ன அந்த மாதிரி சொல்லணுமா, அப்படிலாம் சொல்ல முடியாது ஹயாங், அப்படிலாம் சொல்ல முடியாது, நானும் சரி என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துருதேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஆரம்பையும் நம்ம ஃபிலிக்ஸையும் நோட் பண்ணிவிட்டு, நீங்கள் பார்க்கல பார்த்த பர்சன்ஸ் வேறு யாருமே கிடையாது, நான் தான் யாருக்குமே தெரியாமல் அந்த பிளேஸில் என்னை ட்ரெயின் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ட்ரெயின் மட்டும் பண்ணல, கண்டிப்பாக நான் ஒரு மாடலாகவும் ஆவேன் அப்படிங்கிற மாதிரி இப்படி பேசினா ஃபிலிக்ஸ் காண்டாகி நம்மகிட்ட ஸ்லாப் பண்ணுவாரா. ஸ்லாப் பண்ணதை பார்த்துட்டு ஃபிலிக்ஸை ஸ்லாப் பண்ணுவாரா. என்னடா பண்ணுறீங்கிற மாதிரி சுகா 2 பேரையும் வந்து பிரிப்பாரா. இந்த மாதிரி பிரதர்ஸ்குள்ளே ஃபைட் பண்ணுற மூமெண்ட்டை பார்த்துட்டு டேயோட பேரண்ட்ஸ் ரொம்ப ஷாக் ஆனா நம்ம ஜின்னு ஜேகப்பு ஜிமினாவுக்குமே செம ஷாக் ஆகுது. என்னடா பண்ணுறீங்கிற மாதிரி அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபை வந்து பிடிக்கிறாங்க. என்னடா பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இப்படி பிடிச்சான். டேயாங் நீ பண்ணுறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி ஃபிலிக்ஸ் திட்டினா, வாய மூடு ஹயாங் அப்படிங்கிற மாதிரி திட்டிட்டு, எதுக்காகடா என்ன நீ ஸ்லாப் பண்ண, எதுக்காக என்ன ஸ்லாப் பண்ண, என்னம்மா என் மேலே ரொம்ப லவ் கேரு பாசம் அப்படி இப்படின்னு என்னெல்லாமா பேசுனேன், லவ்வெல்லாம் பேசுனேன், கேரெல்லாம் பேசுனேன், பார்த்தியா எல்லாருக்கிட்டையும் இருக்கிற அந்த ரூடு பிஹேவியரை என்கிட்டே காட்டிட்ட பற்றியா நீ அப்படிங்கிற மாதிரி கோவமாக கட்டுவாரா. இந்த மாதிரி கத்துனா ஜேகோவை பிடிச்சி நம்ம ஃபிலிக்ஸ் தள்ளி விட்டுட்டு, என்ன துணிச்சல் இருந்தால் இந்த மாதிரி நீ என்கிட்ட பேசுவ அப்படிங்கிற மாதிரி நம்ம ஃபிலிக்ஸ் வந்து அடிக்கிற மாதிரி வந்தான். ஜின்னு வந்து பிடிச்சிருப்பார்ல, வந்து நம்ம ஜின்னை மூவ் ஆன் பண்ணிவிட்டு ஃபிலிக்ஸ் அவனை அடிக்கிறவளை வச்சுக்காது அப்படிங்கிற மாதிரி நம்ம நம்மகிட்டே ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி வந்தா, பிரதர்ஸ்க்கெல்லாம் ஃபைட் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சுகா ஃபிலிக்ஸ்க்கும் ஆரம்புக்கும் ஃபைட் பண்ணாத அளவுக்கு அவங்க 2 பேரையும் பிரிக்கிறதுக்கு வராரு. இந்த மாதிரி வரதை பார்த்துட்டு நம்ம தான்
நம்ம ஃபிலிக்ஸையும், ஆரமும், சுகா 3 பேரையுமே நோட் பண்ணிட்டு, அவங்க பிளேஸ்ல இருக்கிறீங்களா? அப்படிங்கிற மாதிரி கத்துவாரா. அந்த மாதிரி கத்துனா, நம்ம ஃபிலிக்ஸ் காண்டுலயே என்ன மட்டும் நோட் பண்ணா, என்னம்மா ஒரு வார்த்தை சொன்னதோட உனக்கு அப்படியே டக்கு டக்குன்னு கோவம் வருது. கோவத்துல டக்கு டக்குன்னு ஹேண்ட்ஸை நீட்டுற, அடிக்கிற, ரூடா பேசுற. என்னடா நினச்சிட்டு இருக்க ஃபிலிக்ஸ் நீ? அப்படிங்கிற மாதிரி பேசுவாரா. அந்த மாதிரி பேசுறத கேட்டு நம்ம ஜேகப் தான், பா நம்மளால பேச முடியல, டேய் அழகா பேசுகிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயை நோட் பண்ணா, என்ன ஹையா ஹையாங்கன்னு கூப்பிட்டுட்டு இப்போ ஃபிலிக்ஸ் ஆடா நான் உனக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஃபிலிக்ஸ் காண்டில் நம்ம டே நோட் பண்ணா, ஷட் அப், தேவையில்லாமல் என்கிட்ட ஹேண்ட்ஸை நீட்டுனா அப்புறம் நான் காண்டாயிருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஃபீலிக்ஸை நோட் பண்ணிவிட்டு நீ பண்ணுறதெல்லாம் தப்பு அப்படிங்கிற மாதிரி திட்டுறாரு. நான் என்னத்தடா தப்பாக பண்ணேன்? நீ தான்டா உன் ஹஸ்பண்டுக்கு தெரியாமல் மாடல் ஒர்க்குக்கு ட்ரெயின் ஆகிட்டு இருக்க. இதை மட்டும் ஜங்குக்கு தெரிஞ்சிச்சு உன்னை சும்மா விட மாட்டான் அப்படிங்கிற மாதிரி திட்டுனா, எல்லாருக்குமே அப்போ உங்கள் திங்கிங் மட்டும்தானா? நீங்கள் உங்களுக்கு தோன்றதை மட்டும்தான் திங்க் பண்ணுவீங்களா? எங்களுக்குலாம் லைஃப் கிடையாதா? ட்ரீம் கிடையாதா? அதை அச்சீவ்மெண்ட் பண்ணுற திங்கிங் கிடையாதா? அப்படிங்கிற மாதிரி கத்துவாரா. வாயை முடுறாட்டே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சுகா பிடிக்க வரா. அந்த மாதிரி பிடிக்க வந்தோம். சுகாவை மூவ் ஆன் பண்ணிவிட்டு, நீங்கள் தான் எதிர்த்து பேச மாட்டேங்கிறீங்க, என்னையும் பேசக்கூடாதுன்னு ஏன் சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சுகாவை பிடிச்சி திட்டினோடனே நம்ம ஜிமினாவுக்கு கோவம் வந்துட்டு, என்னடா ஏன் முன்னாடியே சுகாவை இந்த மாதிரி திட்டுற, அவன் உனக்கு சப்போர்ட்டாக ஃபேவராக தானே பேசிகிட்டு இருக்கான், அவனை ஏன் திட்டுற அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஹலோ ஜிமினா சார், நீங்கள் இங்கே தான் இருந்தீங்களா? இவ்வளோ நேரம் எங்கே போனீங்க? உங்கள் பாய் ஃப்ரெண்டை உங்கள் ஒய்ஃபை திட்டினதோட கோவம் வந்துடுச்சா? அவ்வளோ லவ் இருக்கா என் ஹையாங் மேலே உங்களுக்கு? அந்த அளவுக்கு லவ் காட்டுறீங்களா நீங்கள்? அப்படிங்கிற மாதிரி கலாய்ப்பாரா. இந்த மாதிரி பேசுகிறத பார்த்து ஃபிலிக்ஸ் கொஞ்சம் காண்டாகி, ஏன்டா அவங்ககிட்ட அப்படி பேசுகிறேங்கிற மாதிரி டேயை பிடிச்சி திருப்புறாரு. இங்கே பாரு ஃபிலிக்ஸ், என்ன இப்படிலாம் பிடிச்சி திருப்பாத்தா அப்புறம் எனக்கு கோவத்தில் என்ன செய்வேன்னு தெரியாதுங்கிற மாதிரி ஃபிலிக்ஸை திட்டுனான். ஆரம் வந்து ஃபிலிக்ஸுங்கிற மாதிரிட்டே வந்து ஃபிலிக்ஸோட நேம் சொல்கிறது கேட்டு ஒரு கோவத்தில் டயாங் ஹயாங் ஒழுங்கா மரியாதை கொடுத்து பேசு அப்படிங்கிற மாதிரி திட்டுனா, உங்களுக்கு என்னடா மரியாதை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஆரம்ப நோட் பண்ணிட்டு, என்ன மரியாதை ரெஸ்பெக்ட் பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் என்னால் கொடுக்க முடியாது. அது மட்டும் இல்லை, நான் ஓப்பனாகவே சொல்கிறேன், என்னமோ ஜங்குக்கு தான் அந்த மாதிரி ரூடு, ஜங்குக்கு தான் ரொம்ப அரகண்டு, நீ இப்படிலாம் பண்ணினா ஜங்குக்கு சுத்தமாக பிடிக்காதுங்கிற மாதிரி மாமாவை வச்சு இவ்வளோ தூரம் பேசுகிறீங்களே, நீங்கள் எல்லோரும் எந்த பிளேஸில் இருக்கிறீங்களா? ஜங்குக்கு விட மோசமான பிளேஸில் தான் இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி திட்டுவாரா. இந்த மாதிரி திட்டுனா எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆனோம். நம்மகிட்ட இதான் ஆரம்ப நோட் பண்ணிவிட்டு, ஹையாங், உங்களுக்கு ஜின்னை பிடிக்கும், ஜின்னை பிடிச்சிருந்தும் லவ்வர் சொல்லலை, ஆனால் ஃபேமிலி மெம்பர்ஸ் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணி வச்சுட்டாங்க. ஜின்னை உங்கள் கூட நீங்கள் கம்பெனிக்கு கூட்டிகிட்டு போகலாம், உங்கள் பர்சனல் செக்யூரிட்டியாக. ஆனால் நீங்கள் கூட்டிகிட்டு போகலை, ஹவுஸில் தான் வச்சுருக்கீங்க. ஏன் உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஜின்னை பற்றி, ஜின்னோட கேரக்டர் கொண்டு தெரியும். ஜின் எவ்வளோ பெரிய ஒரு ஆர்டிஸ்ட், எவ்வளோ அழகாக பெயிண்ட் பண்ணுவார், எல்லாமே நீங்கள் மேரேஜுக்கு முன்னாடி நல்லா நோட் பண்ணி ரசிக்க தானே செஞ்சீங்க. எந்தெந்த பிளேஸ்லலாம் கான்ஃபிடென்ஸ் நடந்துச்சோ அங்கெல்லாம் கூட்டிகிட்டு போய் அவருக்கு ப்ரைஸ் வாங்கி கொடுத்தீங்கல்ல. அவர் எவ்வளோ ட்ராஃபிஸ் வாங்கியிருந்திருப்பார். எல்லாத்தையும் பக்கத்துலேருந்து அப்படி பண்ணிவிட்டு ஹஸ்பண்ட் வந்ததுக்கப்புறம் ஏன் இப்படி ஒரு டோட்டல் சேஞ்சிங் உங்களுக்குள்ள? நீங்கள் ஏன் அந்த மாதிரி பண்ணீங்க? எப்போவுமே உங்கள் ஒய்ஃப்க்கு நீங்கள் ஃபுல் சப்போர்ட் கொடுத்து அவரோட டேலண்ட்டை நீங்கள் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி சொன்னால், என் ஃபிலிக்ஸ் இதை கேட்டு, டே அதெல்லாம் உனக்கு தேவையில்லடா, அதெல்லாம் பற்றி நீ பேசாதன்னா வாயை மூடு அப்படிங்கிற மாதிரி ஃபிலிக்ஸ் திட்டினா, ஓ அவரை சொல்லிவிட்டு அடுத்து உன்கிட்ட தான் வருவேங்கிற மாதிரி உனக்கு கோவம் வந்துருச்சோ அப்படிங்கிற மாதிரி பேசினோம்.